சுமார் 200 வருடங்களுக்கும் மேலாக ஒற்றை அறைக்குள்ளேயே தலைமுறையாக வாழ்ந்து தீர்த்த மலையக மக்களின் கண்ணீருக்கு இதோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்வு. ஆம் நண்பர்களே, இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் காணி உரிமையோடு கூடிய புதிய தனி வீடுகள் மலையக மக்களுக்கு கிடைத்து வருகின்றன. வெறும் 7 பேர்ச்சாக இருந்த நில உரிமை மக்களின் தொடர் கோரிக்கைகளால் தற்போது 10 பேர் சொந்த காணியாக மாற்றப்பட்டு சட்டப்பூர்வமான நிலப்பத்திரத்துடன் வழங்கப்படுகிறது. ஒரு வீட்டிற்கான நேரடி கட்டுமான செலவாக 28 இலட்சம் இலங்கை ரூபாயை இந்திய அரசு முழுமையாக வழங்குகிறது. வீடுகளுக்கான குடிநீர், மின்சாரம், பாதைகள் போன்ற பொதுவான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு வீட்டிற்கு 4 இலட்சம் இலங்கை ரூபாயை இலங்கை அரசாங்கம் தனது நிதியில் இருந்து ஒதுக்குகிறது. சுமார் 32 இலட்சம் இலங்கை ரூபாய் வரை செலவிடப்படுகிறது. கடந்த காலங்களில் வெறும் வெற்றுச் சுவர்களை மட்டும்தான் அரசாங்கங்கள் கட்டிக் கொடுத்தன. ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி NPP அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. வறுமை காரணமாக மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக புதிய வீட்டுடன் சேர்த்து பிள்ளைகள் படிப்பதற்கான மேசை மற்றும் நாற்காலிகள், தூங்குவதற்கு கட்டில் மற்றும் சமையல் செய்ய தேவையான கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் என அனைத்தையும் அரசாங்கமே முற்றிலும் இலவசமாக வழங்குகிறது. எந்தவொரு தாமதமும் ஊழலும் இன்றி மிக குறுகிய காலத்தில் இந்த வீடுகளை தரமாக கட்டி முடிக்க இலங்கை இராணுவத்தின் பொறியியல் சேவை படையணி களமிறக்கப்பட்டு அரும்பாடுபட்டுள்ளது. கடந்த காலங்களில் வெற்று அடிக்கற்களாக மட்டுமே இருந்த திட்டத்தை மிக வேகமாக நனவாக்கி இதோ வரும் ஆகஸ்ட் 28 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேரடியாக வந்து இந்த புதிய வீடுகளை மக்களிடம் ஒப்படைக்க உள்ளார். இனி மலையக மக்கள் லயன் அறைகளின் சிறைகளில் வாழப்போவதில்லை. சொந்த காணியில் கௌரவமான தனி வீட்டில் பிள்ளைகளின் பிரகாசமான எதிர்காலத்தோடு வாழப்போகிறார்கள். இது வெறும் வீடல்ல, மலையக மக்களின் புதிய விடியல். இந்த மகிழ்ச்சியான தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.